நேற்றுனா சாயந்தரம் தான் ஃபுல்லாக மழை. இப்போ வெயில் சுருக்குன்னு அடிக்குது, இருந்தாலும் மழை வந்து சொட்டு சொட்டாக தூறிட்டுருக்கு. மழை பெய்யுது பாருங்க. இது முந்தா நேற்றே வந்து அறுத்துட்டு வந்து வச்சாங்க. ஏன்னா மழை வந்து விட்டு விட்டு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறனால முன்கூட்டியே அறுத்துட்டு வந்து வச்சுட்டாங்க. இப்போ வந்து அரைக்கிறதுக்கு போகணும். கேட்டு திறந்து வச்சுன்னா கோழியெல்லாம் ஒன்று நினைக்கிறீங்க அங்கே போட்டேன். அது தூருது வெயில் அடிக்கிறது. ஏய், நான் உங்ககிட்ட வரல. சின்னதாக அப்படியே பனியாட்ட பெய்யுது. பக்கத்தில் வரல பிடிக்காது. வந்து சந்தவை தாங்க, சந்தவை. அதனால் காலையிலே வந்து அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன் 2 டம்ளரு. இது வந்து 560 அரிசி. நம்ம எந்த அரிசியில் வேணாலும் செய்யலாம். நான் 560 போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். நல்லா கெட்டியாக நைஸாக அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சா தான் வந்து இந்த சந்தவை வந்து பிறுபிறுன்னு இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா நைஸாக ஓடிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு இதை வந்து தோண்டி எடுத்து இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப தண்ணியாட்ட போயிடுச்சுன்னா அந்த இட்லி வந்து அந்த துணியிலே ஒட்டிக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இட்லி பானையில் வச்சு இதை வந்து வேக வச்சிடலாம். இட்லி மாதிரி வெந்து வரணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சந்தவை புளியறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பானையில் இட்லி வெந்துட்டுருக்கு. நம்ம இன்றைக்கி வந்து இந்த சந்தவை மரத்தில் தான் வந்து இன்றைக்கி சந்தவை நெரிக்க போகிறோம்.
இது உள்ள இட்லி வச்சு இப்படி உள்ள சுற்றினோன்னா அடியில் வந்து அந்த சந்தவை வரும். பார்க்கலாம். இங்கே வந்து இன்னொரு இடத்துல தாளிப்பு கொடுத்துட்ருக்கேன். பாதி சந்தவை வந்து இனிப்பாகவும் பாதி வந்து காரமாகவும் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பெரிய வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். இதில் வந்து தக்காளி, உப்பு, மஞ்சள் போட்டு வதக்கினா ரெடி ஆகிடும் காரத்துக்கு. சந்தவை நெரிச்சதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து இதில் கொட்டி ஒரு பரட்டி எடுத்துட்டா கார சந்தவை ரெடி. தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். அதுக்குள்ளே வந்து சதையை புழிஞ்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக படுத்துறேன், அப்புறம் சுத்துங்க. போட்டு என்ன கேட்குறேன். சந்தவை சொல்லு. சந்தவை எப்படி பண்ணனும்? இந்த மாதிரி மாவாட்டி இட்லி ஊத்தி இட்லி வச்சு இந்த மாதிரி பண்ணா சந்தவை ரெடி. சரி. சந்தவை சாப்பிட்டா எந்திரிச்சு நின்று சுத்துங்க. இப்படி சுத்து, இப்படி சுத்து. சுத்து. எந்திரிச்சு குமிஞ்சு சுத்து. கையில இடிச்சிரும். எந்திரிச்சு சுத்து. எந்திரி. அவ்வளவுதான், அவ்வளவுதான் இருக்கு. எந்திரியே. எந்திரிச்சு சுத்த முடியல. சுத்து பாபா. கார சந்தவை ரெடி. வந்து நாட்டு சர்க்கரை, பூம்பழம், சந்தவை, கொஞ்சமாக நெய், நாட்டு சர்க்கரையும் பஞ்சாமிர்தம் மாதிரி பண்ணி இது கூட வந்து தொட்டு சாப்பிடணும். சூப்பராக இருக்கும்.